வாழ்க்கையே நம்ம முழுமையாக கவனித்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம. ஒரு பக்கம் என்னென்னா, பூமி வந்து வெப்பமயமாதல் காரணமாக அழிவு தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதன் விளைவாக மனிதர்களுக்கு புது விதமான நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொரோனா வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படி நோய்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அப்போ இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வாக நமது சந்ததிகள் நிரந்தரமாக இங்கேருந்து வாழக்கூடியதற்கான சூழ்நிலை அமைத்து கொடுப்பது எப்படி அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, மரபுசார் கட்டுமானங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, உள்ளூர் ஆதாரங்களை சீரழிக்காமல், உள்ளூர் ஆதாரங்களை கொண்டு கட்டுறதுக்கான வழியை ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வேதாரண்யம் பக்கம் போனால் வீடே ரொம்ப தாழாக இருக்கும். காரணம் என்னென்னா, அங்கே புயல் வருங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இங்கே செட்டிநாடு பக்கம் போனோன்னா ஒசரமாக கட்டியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே புயல்லாம் வராது. அங்கே வெப்பம் கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த ஹீட் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக, வெப்பம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ தூரம் கட்டியிருப்பாங்க. அப்போ சுண்ணாம்பு கொண்டு இல்லை களிமண் கொண்டு வீடு கட்டுறதுக்கான முறைகள் இருக்குது. அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூமியோட அழிமானம் தடுக்கப்படும், இயற்கையோட அழிமானம் தடுக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதன் மூலயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நம்ம சந்ததிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறை கிடைக்கும். இப்போது சிமெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து நிறையா உற்பத்தி பண்ணுறதுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி அது வீட்டுக்கு வரும்போது அது பெயிண்ட் அடிக்கிறோம், அந்த பெயிண்டில் என்னென்னோ கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது சுகாதாரத்துக்கு கேடை ஏற்படுத்துதுலாம் சொல்கிறாங்க, ஆரோக்கியத்திற்கு கேடை ஏற்படுத்துது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது அதெல்லாம் நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே வாழணும்? அந்த வீடெல்லாம் கட்டி ஒரு ஜில்லுன்னு உள்ளே இருக்க முடியுதானா? இல்லை. ஒரு ஏசியை போட்டுட்டு தான் உள்ளே இருக்க முடியுது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மரபுசார் கட்டுமானங்களை பற்றி நம்ம யோசிக்கணும். அது சார்ந்து தொடர்ச்சியாக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்மாழ்வார் மிக முக்கியமான விஷயமா நினச்சதில் மரபுசார் கட்டுமானங்களும் ஒன்று. அதை நம்ம முன்னெடுக்கிறோம். அதற்கான வழிகாட்டுதல் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். இப்போது ஏசியே இல்லாமல் வீடு குள்ளுன்னு எப்படி இயற்கையாகவே இருக்கிறது, ஒரு மண்லேயோ இல்லை சுண்ணாம்புலையோ கட்டுறது எப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் செலவும் குறையுது ஓரளவுக்கு. ஒரு குடும்பமாக சேர்ந்து வேலை செய்ய முடியும்னா இன்னுமே குறைக்க முடியும். அது நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். பூமியை அழியிறதுலேருந்து நம்ம காப்பாற்றுறோம். செங்கல் செலவு எல்லாத்தையுமே குறைக்க முடியும். செங்கல் செலவு அப்படி நிறைய விஷயங்கள் குறைக்க முடியும். குறைச்சி நம்ம வந்து ஆரோக்கியத்தை முதல் விஷயமா அதை தான் வைக்கிறோம். செலவு குறைவுங்கிறது 2ஆம் பட்சம் தான். நிச்சயமாக செலவு குறைவு உண்டு. ஆனால் முதல் விஷயம் ஆரோக்கியம் அதில் இருக்குன்னும் போது, பூமியோட வாழ்க்கை இருக்குது, சக மனிதர்களுடைய வாழ்க்கை அதில் இருக்குன்னும் போது அதை நம்ம கட்டாயம் முன்னெடுக்கணும். நன்றி.